ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி முள்ளங்கி சப்பாத்தி பண்ண போகிறேன். முள்ளங்கி என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் சப்பாத்தியில் சேர்த்துற போகிறேன். அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 2 உருண்டை, ஒரு ஆளுக்கு தான் 2 உருண்டை இது கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்வோம் பார்க்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் அக்கா ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எந்த ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது ஒரு கப்பு போல் ஒரு பாதி பெரிய முள்ளங்கியில் பாதி முள்ளங்கி பொடி துருவலில் துருவி வச்சுருக்கேன் அக்கா. இதை அப்படியே போட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர் மிளகுத்தூள். அப்புறமா ஒரு 2 சிட்டிகை வீட்டில் சோம்பு பவுடர் அரைச்சி வச்சுருப்பேன். அது ஒரு 2 சிட்டிகை போல் தான் எடுத்துருக்குது. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ இதுக்கு சால்ட் ஒரு 2 சிட்டிகை போடுங்க. கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவில் சால்ட்டு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை அக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போடுங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி இழுக்கும் போது இதில் வதக்கிடுறோம்ல, அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக 2 பரட்டு பரட்டினா போதும். உங்களுக்கே தெரியும், ஒரு 2 நிமிஷம் பரட்டினோன்னே கலர் இந்த மாதிரி ஆயிரும். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. அந்த முள்ளங்கியும் கொத்தமல்லி தலையும் வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சப்பாத்தி மாவை நல்லா நம்ம சப்பாத்தி அளவுக்கு ரவுண்டாக நம்ம நல்லா இந்த இதை வச்சு உருளை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அக்கா தட்டி எடுத்துருக்குறேன். அதில் நம்ம இந்த முள்ளங்கி நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். 2 சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி தான் அக்கா முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்படி ஒரு மடக்குங்க. இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நல்ல பின் சைஸில் போட்டு நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ண மாதிரியே நம்ம கொஞ்சம் அப்படியே மாவு தொட்டு அப்படி பரட்டி எடுத்துடணும். இந்த அக்கா பரட்டி எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கெட்டியாக ரோட்டி மாதிரி தான் கொஞ்சம் தட்ட முடியும்ப்பா. இது நம்ம வதக்கி உள்ளே ஸ்டஃப் பண்ணதுனால இவ்வளோ தான், இந்த அளவு போதும். இதை எடுத்து அப்படியே நம்ம அக்கா அடுப்பில் இந்த ஒரு தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ருக்குது, அதில் வச்சிடலாம். இப்போ அக்கா தோசைக்கல்ல வச்சுட்டேன். இதுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அது வதக்கிலாம் வச்சுட்டோம், வேக வேண்டியதில்லை. உள்ளே ஸ்டஃப் பண்ண முள்ளங்கி வதங்கி தான் இருக்குது. அதனால் லைட்டாக ஆயில் நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. பிச்சு சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக அந்த சோம்பு தூள் போட்டிருக்கோம். சோம்பு தூள், மிளகு தூள் எல்லாம் நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். அந்த க்ரீனிஸாக நம்ம கொத்தமல்லி போடுறதுனால வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் அப்படியே பபிள்ஸோடு எழும்புது பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அப்புறம் எடுத்துடலாம். முள்ளங்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. முள்ளங்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அக்கா வீட்டில் சௌ சாம்பார் தான் வச்சுருக்கேன். இது காம்போ காலையில் சாம்பார் வச்சுட்டேன், அதனால் அதே தொட்டுக்கலாம்னு நினச்சிட்டோம். இந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளங்கி இருக்கிற மாதிரியே தெரியாதுப்பா. குழந்தைங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. முள்ளங்கி போய் உடம்புல சேர்ந்துடும். இது செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு, ஐயோ அக்கா கையில் பிடிக்க முடியல. செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.